அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்மக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை அதர் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்மக்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அது தமிழில் எப்படி ஒரு நிமிஷத்துலேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதனுடைய தமிழ் அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது, அல்லது தமிழில் இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது, இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொபைலாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு அடித்து என்ட்ரு கொடுங்க. மொபைலாக இருந்தால் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனில் இந்த சிம்பிள் இருக்கும். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட மொழிகள் இருக்கும். இப்போ நான் தமிழ் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை, இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு பேஜில் எனக்கு ஒரு பேரா இருக்குது. இதனோட தமிழ் மீனிங் எனக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண உடனே பாருங்கள், இந்தாண்ட எனக்கு அதுக்கான தமிழ் மீனிங் வந்துடுச்சு. அந்த இளம் சீகிள் தனியாக, அந்த பறவை, கடல் பறவை தனியாக இருந்தது. அவரது 2 சகோதரர்களும் அவரது சகோதரியும் முந்தைய நாள் ஏற்கனவே பறந்து சென்றனர். அவர்களுடன் பறக்க அவர் பயந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாகவே காப்பி பண்ணி போட்டாலும் அடுத்த செகண்டில் இங்கே தமிழுக்கு வந்துடும். சரி, அது மட்டும் இல்லை, இங்கே வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷனும் இருக்குது. நீங்கள் ஒரு இங்கிலீஷில் ஒரு ஆடியோ ஏதோ வச்சுருக்கீங்கன்னா இங்கே வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் கூட பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு இங்கிலீஷில் ஏதாவது ஒன்று பேசுகிறேன், அது தமிழில் மொழிபெயர்க்க பாருங்கள். How are you friends? ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், ஒரு 90% கரெக்டாக மொழிபெயர்க்கும். சரி, இப்போ நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னா தமிழை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே ஆங்கிலத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த மொழி வேணுமோ அந்த மொழியை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மொழியில் மாற்றணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் தமிழில் இங்கே பேச போகிறேன். ஆங்கிலத்தில் எனக்கு அது வேணும். எப்படி இருக்கிறீர்கள் நண்பர்களே, அவ்வளோதான். இங்கிலீஷில் இங்கே பாருங்கள், how are you guys அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் எளிமையாக பயன்படுத்திக்கலாம். கற்றல் கற்பித்தலில் மாணவர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்தலாம். ஒரு ஆன்லைன் டிக்ஷனரி மாதிரி இது கூகுளினுடைய ஒரு இலவச சேவை தான். நீங்கள் அங்கே போயிட்டு இந்த 9 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கூட இங்கேயே இருக்கும் மொழியாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எதை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த சேவையை பயன்படுத்திக்கங்க. இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா, நீங்கள் நினைக்கிற எந்த லாங்குவேஜில் வேணாலும் இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். அத்தனை மொழிகளும் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துங்க, பயன்படுத்தி பாருங்கள். மேலும் இது போல் பயனுள்ள தகவலோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until this is Ramji, take care, bye bye.